கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து கடந்து செல்வோம். தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, குமாரனை கிறிஸ்துவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே உங்களுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருபுறமும் கருக்கான எந்த பட்டத்தில் கருக்கானதாகவும் ஆவி ஆத்மா கண்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் எழுத்தின் நினைவு யோசனை வகையில்தான் இருக்கிறப்பா. அது உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவனே உங்களுடைய வார்த்தையானது எங்கள் இதற்கு நுனித்தவர்களை விட்டு சேதனம் பண்ணட்டும். கேட்கிற காதுகளை தரட்டப்பா, உணவுடைய இதே மாற்றப்பா. தேவனே இந்த அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. சத்தியாவியான வரும்போது சகல சத்தியத்தையும் நம்ம நடக்கிறப்பா. உங்கள் ஸ்தோத்திரம் வளர்ந்து சத்தியத்தை நிறுத்த நிறுத்தாங்க. நீங்க ஆவியெல்லாமே வெளிப்படுகிற ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம கடந்த முறை வந்தப்போ புஸ்தகங்கள் எந்த செய்தியை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ணும்போது பாவத்தை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கு செய்தி என்னன்னா கர்த்தரை அறிகிற அறிவு. இப்போ கர்த்தரை அறிகிற அறிவுன்ற ஒரு தலைப்புல எடுத்திருக்கோம். கர்த்தரை எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுங்கள. அப்போ வேதத்துல கர்த்தரை அறிகிற அறிவு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. அது ஏன் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? கர்த்தரை அறிகிற அறிவுக்கும் மற்ற அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் கர்த்தரை அறிகணும் அப்படின்னு சொல்றாங்க? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? கர்த்தரை அறிகிற அறிவுனா என்னன்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தரை அறிகிற அறிவுனா என்னது? கர்த்தரை அறிகிற அறிவுனா என்னது? இப்போ நம்ம சபை இருக்கு, சீனோன்றது சர்ச்சு, கரெக்டா? அடையாளம். சபையுடைய நோக்கங்கள், திட்டங்கள், சபையின் செயல்பாடுகள், சபையின் சிந்தனை என்னன்னா அந்த ஆலயத்துடைய நோக்கம். அப்போ அது என்னன்னா அந்த விஷன் சொல்லுவாங்க, அந்த கொள்கை. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவுனா என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், என்ன அவருடைய சிந்தனை, அவர் எதற்காக வந்தால், நம்மை எதுவாக மாற சொல்கிறார், நம்ம எதை பின்பற்றணும், அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இப்போ ஒரு பிள்ளை அவங்க அப்பா என்ன நினைக்கிறதுன்றதை அறிந்து கொள்ளும். அதே மாதிரி கணவனை பற்றி மனைவிக்கு 99.9% தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ண போறாரு. ஸோ என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சிந்தையில் இருக்காரு, அவன் இருதயத்தை நான் அறிந்து கொண்டேனா, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறாருன்றது தான் கர்த்தரை அறிகிறார்கள். எரேமியா 22:16 வாசிங்கன்னா கர்த்தரை அறிகிற அறிவுனா என்னன்னு சொல்லும். சில வசனங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பரிசுத்தரின் அறிவே அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை ஆரம்பம். அது ஞானம். அறிவு வேறு, ஞானம் வேறு. கர்த்தரை அறிகிற அறிவு வேறு. மூணுமே வித்தியாசம். அவன் சிறுமி எளிமையோட நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று யார் சொல்கிறது? கர்த்தர். அப்போ இன்னைக்கு நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், ஆனால் அவரை குறித்த அறிவு எனக்குள் இருக்கிறான்னா கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம சபை கரெக்டான நோக்கத்தோடு ஓட்டிட்டு இருக்கு. நம்ம பாஸ்டர் ஐயாவும் சரி, நம்ம சபையில் என்னன்னா ஏழைகளுக்கு கொடுக்குறோம், மிஷனரிகளை தாங்குறோம், இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம், அதிகமாக ஊழியர்கள், பல ஊழியர்கள் கட்டப்படுது. இதுதான் தேவனுடைய அறிகிற அறிவு. ஸோ சபை எதன் அடிப்படையில் போயிட்டு இருக்கு? கர்த்தரை அறிகிற அறிவின் அடிப்படையில் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு பல இடங்களை பார்க்கும்போது சபைகள் பெருகுது, கட்டிடங்கள் பெருகுது, மக்கள் பெருகிறார்கள். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்கிறதா? என் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், நீங்க சுகமா வாழ்வதற்கு சிறுமை எளிமையான நியாயத்தை விசாரி. நியாயத்தை விசாரினா ஆமாப்பா ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றது வேற, செஞ்சு காட்டுறது வேற. கிரியை இல்லாத விசுவாசம் சத்த விசுவாசம். இன்றைக்கு நிறைய பேர் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு 10 பேர் மத்தியில் சொல்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அந்த கிரியை அவங்க கிட்ட இருக்கா? அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. என்னுடைய கிரியை காணப்படுதா? நான் சொல்றேன் கர்த்தரை அறிந்திருக்கேன்னு சொல்றேன், ஏழைகள் கஷ்டப்படுறவங்களை நான் தாங்குறேனா? அது எனக்கு இல்லை. இப்ப மத்த 25:34 வாசிங்க. 34:40 34 வரைக்கும். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்.
வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நீ வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உம்மை வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் பெரியவராகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். நம்ம பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன சொல்றாரு? எளியவன் சிறியவன் ஒருத்தருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள். அப்போ கர்த்தரை அறிகின்ற அறிவு என்பது வேறு, அறிவு வேறு, ஞானம் வேறு. ஞானம் 5 வகைப்படும். தேவ ஞானம் இருக்கு, வேற நிறைய காரியங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுமே தனித்தனி. அறிவு பெருக்கம் வேற. அறிவுன்றது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்வது. தேவனை அறிகிற அறிவு வேற. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5-6 என்ன சொல்லணும்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்படின்னா கர்த்தருக்கு மேல ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கும்போது தான் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம கடந்து போய் தேவனை கண்டடைய முடியும். அப்பதான் 6ஆம் வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய்ந்த அறிவின் புத்தியும் வரும். இப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 பார்த்தீங்கன்னா, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளை அவைகளும் கிறிஸ்து என்று நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ வேதத்தை வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சு, கர்த்தர் எளியவனையும் சிறுமையிலும் திடப்படுத்த சொல்லியிருக்கிறத அறிஞ்சு அதன் வழி நடக்கும்போது நமக்கான மேன்மைகளை என்ன பண்ணுவோம்? விட்டு விலகி கர்த்தருக்குன்னு தான தர்மங்களை ஏழைகளை திடப்படுத்துவோம். அதை விட்டு நம்ம இல்லை உலகமும் வேணும் கர்த்தர் வேணும்னா 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கர்த்தருக்காக நம்முடைய மேன்மை இல்லைன்னு என்ன பண்ணணும்? நஷ்டமாக எண்ணிக்கொள்ளணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 பார்த்தீங்கன்னா, இது நிமித்த நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்திலும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரம் நடந்து கொள்ளணும். அப்படின்னா கர்த்தர் அறிஞ்சப்புறம் அவருடைய சித்தம் எது, அவர் என்ன சித்தத்துக்காக என்னை அழைச்சாருன்ற அந்த அறிவு நம்ம நிரப்பப்படணும். அதுக்கப்புறம் ஆவியின் கனிகள், கர்த்தரை அறிந்தவன்னா கர்த்தரை நாம் பிரதிபலிக்கணும். அப்பதான் என்னுடைய நல்லடக்கை கண்டு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்கிட்ட வரும். அதனாலதான் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவுல வளரணும். இப்போ 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்க. சத்தியம்னா என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிலாத்து கேட்பாரு, சத்தியம் என்ன ஏது அப்படின்ட்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சத்தியம். அன்னைக்கு பிலாத்துவால் கண்டுகொள்ள முடியல, யூத ஜனங்களால் கண்டுகொள்ள முடியல. ஆனா நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலம் சத்திய வேதமா நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 3-4 பார்த்தீங்கன்னா, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உண்டாகும்படி ஏற்ற காலங்கள் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்பிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த கர்த்தரை அறிகிற அறிவு எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும்னா, சபைக்கு போறது, பிரசங்கங்களை கேட்கறது, வேத வாசிக்கிறது. அப்போ ஒரு சபை கூடி வருதல் ஏன் முக்கியம் அப்படின்னா, தேவனுடைய பிரசங்கங்கள் பரிசுத்தவான்கள் சீர்படவும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவுல வளரவும் தான் கர்த்தர் சபை ஒழுங்குபாடு வச்சிருக்காரு. அப்போ நம்ம கர்த்தரை அறிவுல வளரணும்னா சபைக்கு அதிகமா வரணும். அப்பதான் கர்த்தர் கொடுத்த ஒப்பிக்கப்பட்ட கர்த்தர் ஒவ்வொரு போதவருக்கும் ஒப்பிக்கப்பட்ட பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன ஆகும்? நம்முடைய வார்த்தையை கர்த்தர் வெளிப்பட்டு அவரை அறிகிற அறிவுல நம்மளை வளர்க்கிறார். 2 பேருக்கு 1ஆம் அதிகாரம் 2-4 வாசிங்க. 2 பேருக்கு 1ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததிலும் அன்றி இச்சை
உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவு ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்தி, தேவ பக்தினா என்னென்ற நானும் நமக்கு வேணும். நம்ம வெறும் வேதம் வாசிக்கிறது, கர்த்தருக்காக இது பண்றது இல்லை, வேதத்தின் படி நடந்து நம்ம தேவனை வெளிப்படுத்தலாம் தேவனுக்கு உகந்த பக்தி. அதுக்கப்புறம் இச்சை, இந்த இச்சையான காரியங்கள் வந்து நம்ம தப்பி திவ்ய சுபாவம், தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளார மாறுவதற்கு இந்த கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு அதே மாதிரி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கண்டமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அப்போ கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம இருக்கும்போது அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார். நம்ம மூலம் தேவனை அறிகிற வாசனை வெளிப்படும் போது பலர் ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படும் போது 2 பிரச்சனை நடக்கும். ஒன்று, கர்த்தரை அநேகர் ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா, நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல வந்து சத்தியம் பரவுறதுக்கு ஆலயங்கள் அடைக்கப்படுது. நிறைய வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய ஆலயங்களை கூட்டுறாங்க, கிறிஸ்தவம் பரவக்கூடாது. அதுக்கு காரணம் பிசாசனை வஞ்சிக்கிறார். ஏன்னா சத்தியத்தை அறிந்தாங்கன்னா அவங்க வந்து ஆத்மா ரட்சிக்கப்படும், கர்த்தர்கிட்ட வந்துடும். அப்போ 2 காரியம் நடக்கும். நம்ம கர்த்தரை வெளிப்படுத்தும் போது அது நிமித்தம் பாடுபடுவோம். ஆனால் துன்மார்க்கருக்கு என்னவா இருக்கு தெரியுமா, நம்ம சொல்ற வார்த்தை, நம்ம சொல்லுவோம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்றோம். அப்போ அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, ஓ எங்களை சாக சொல்றியா, இந்த மாதிரி தூஷண வார்த்தையும் கடந்துடும். ஆனால் நம் இருதயம் என்னவா இருக்கணும்னா, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், அதே நேரம் கருக்கான பட்டயமாகிய சத்திய வசனத்தை பகுத்து போதிச்சு தீரணும். இப்போ ஆத்மா கஷ்டப்படும், இந்த வசனத்தை சொன்னா இந்த ஆத்மா வராது, விலைக்கு ஓடுன்னு யோசிக்க கூடாது. தேவன் எந்த வசனத்தை உணர்த்துகிறாரோ அந்த வசனத்தை சொல்லியே ஆத்மா, அப்பதான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், அந்த பட்டயம் உள்ள போனாதான் என்ன பண்ணுது, ஆவி ஆத்மா ஊன் கணு. ஏன் இத்தனை நாளே அது பிரிக்குது அப்படின்னா, ஆவி ஆத்மா ஊன் கணுன்னா பாவம் எங்க தங்கும், எலும்புல தங்கும். ரத்தத்துல தான் என்ன இருக்கு, உயிர் இருக்குது. ஆவி ஆத்மா யார்கிட்ட போகணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் சுத்திகரிக்கணும். சர்ஜரி எதுக்கு பண்றாங்க, அவனை கொலை பண்றதுக்கா, ஜீவனை காக்குறதுக்கா? ஜீவனை காக்குறதுக்கு. வெட்டும்போது வலிக்கதான் செய்யும். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிப்பார், நொறுக்குவார், கட்டுவார், உருவாக்குவார், குடமிடுவார். உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன், சோதிப்பார். வார்த்தைகளால் நம்மளை அடிச்சு நொறுக்கி, ஆனாலும் ஜீவனுக்கு ஏதுவாக நடக்கும். அதனால வந்து ஐயோ கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, இந்த வார்த்தையை நம்ம பேசினா வந்து இந்த ஆத்மா காயப்படுமா, இந்த ஆத்மா படுமா? இல்லை, தேவன் உணர்த்தினா அந்த வார்த்தையை அந்த ஆத்மாட்ட சொல்லியே தீரணும். அதுதான் சொல்லியிருக்காரு, ரட்சிக்கப்படுறதுக்குள்ளே நீங்கள் ஜீவனுக்கு எதுவான வாசனையா இருப்பீங்க, கெட்டு போய் மரணத்துக்கு பாத்துருவாங்க. இப்போ வேதத்துல பாத்தீங்கன்னா வேதம் எல்லாருக்கும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு. யார் பரலத்துக்கு பாத்திரவான், யார் மரணத்துக்கு பாத்திரவான், யார் இச்சை ரோகத்துக்கு பாத்திரவான், யார் சபிக்கப்பட்டவன், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எவன் விலகி போறது, எது என்னென்ன எல்லா லிஸ்ட்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்துல தெளிவாக கொடுத்துருக்காரு. அதுல மரணத்துக்கு பாத்திரமான லிஸ்ட் வந்து ரோமர் 1ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கும். அப்போ வேதத்துல எல்லா கேட்டகரியும் பிரிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ அதை நம்ம வந்து படிக்கணும், முதல்ல தியானிச்சு நம்ம எடுக்கணும். இன்னொன்று அதை வந்து கீழ்ப்படிந்து நம்ம நடந்து தேவனை அறிவில் நடந்து நம்ம வாசனை வீசணும். வாசனை வீசும் போது தான் 4 பேர் பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சுன்னா எல்லாரும் எங்கே பார்ப்போம், பேட்ஸ்மேன் வர இடத்த பார்ப்போம். நல்ல வாசனை அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை ரசிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு ஒரு சந்தோஷத்தோடு இருக்கும். அப்போ கிறிஸ்தவராகிய நம்ம என்ன வாசனை வீசணும், நல்ல வாசனை வீசணும். எல்லாரும் அந்த வாசனையை முகர்ந்து அவங்களும் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் கடந்து வரணும். அதுக்கப்புறம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா,
பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கணும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறதுக்கோ இல்ல பல காரியங்களை பண்றதுக்கோ சொல்லல. அதெல்லாம் பண்ணணும். எப்ப தெரியுமா? கிறிஸ்துவை நான் அறிஞ்சு கர்த்தரை நல்லா ஏற்றுக்கொண்டு இருக்கேன். என் கைகள் கரை இல்லாம இருந்தா நான் பண்ணம்ப அது தேவனுக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா அது என்னவா இருக்கும்? அருவருப்பா இருக்கும். அப்போ நம்ம பாவத்தை பண்ணிட்டு ஸ்தோத்திர பலிகளை எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தேவன் பிரியப்பட மாட்டார். பாவத்தை விட்டு விலகு. தேவன்கிட்ட ஒன்றே ஒரு இதுதான், எப்பேற்பட்ட பாவை மன்னிக்க வல்லவர். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு கண்டிஷன், விட்டு வா. எப்பேற்பட்ட ஒரு விபச்சாரிக்கு என்ன சொன்னார் தேவன்? இனி பாவம் செய்யாதே. எந்த ஒரு நோயாளி தொட்டுட்டு என்ன பண்ண? இனி பாவம் பண்ணாத, இனி விழுந்து போகாது. தேவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், விட்டு வா. ஆனா நம்ம கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்த பின்ன என்ன பண்றோம்? உலக இச்சையிலையும் உலக ஆசாபாசத்திலையும் திரும்ப திரும்ப அவரை சிலுவையில் அடிச்சு அவமானப்படுத்துறோம். அதனால நம்ம அறிய வேண்டியது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள். 2 பேதுரு 1:5-9 வாசிங்க. அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இக்கடக்கத்தையும் இக்கடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்க்கிறது. 9 வரைக்கும் போங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் அநேகமாக இருக்கிறது. இப்ப முன்னாடி 5:6 என்ன வாசிச்சோம்? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பை கூட்டி வழங்குங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உண்டா இருக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்தட்டி கொண்ட நமக்குள்ள ஒருமலைப்பாடு இருக்கா? சகோதரத்துவம் இருக்கா? முதல்ல அன்பு. அன்பு சகலத்தை தரணும். அன்பு இல்லாம நம்ம கிறிஸ்தவனோ கிறிஸ்துக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா 2 கட்டளை, தன்னைத்தான் நேசிப்பது போல முதல்ல தேவனை நேசி, அதுக்கப்புறம் பிறரை நேசி. இப்ப எனக்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் தேவனை நேசிக்கிறேன்றது போய். ஏன்னா தேவன் தான் அன்பா இருக்காரு. அந்த அன்பு என்கிட்ட இருந்தாதான் நான் முதல்ல தேவனை நேசிக்க முடியும், 2வது பிறரை நேசிக்க முடியும். அப்போ நான் வெளியில ஒரு மாயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எல்லாரும் முன்னாடி நல்லவனா காமிச்சிட்டு என்கிட்ட உள்ள அன்பு இல்லாம வஞ்சகத்தையும் பொறாமையும் புறங்குடுதையும் ரெட்டனாக்க வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் கர்த்தரை அறிகிற அறிவில் இருந்து என்ன பண்ணிருக்கேன்? குருடனா இருக்கேன். அறிந்தும் கண் சொருகி போன குருடன். அடுத்த வாசிக்கிறது 9வது. இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவம் கலர நான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகிற போன குருடனா இருக்கிறான். அப்போ என் கண்கள் திறக்கப்பட்டது, ஆனால் நான் என்ன பண்றேன்? கர்த்தரை அறிகிற அறிவு வேண்டாம்னு வந்து குருடனாகிறேன். மத்தேயு 7:20 பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கனிகளாலே, ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். நம்ம தேவனை அறிந்திருக்கிறோமா இல்லையான்னு நம்ம வெளிப்படுத்துற கனியினால அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவுன்றதுல பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து இருக்கு, தேவனோட பாட்டு இருக்கு, நம்ம பாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப நம்ம பாட்டுல எங்க நம்ம மிஸ் பண்றோம்? எப்பவுமே சொல்றதுதான், தேவன் ஒன்று சொல்லுவார், நாம் ஒன்று செய்வோம். கரெக்டா? தேவன் சாப்பிடாதேன்னு சொல்லுவாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு வைப்போம். சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? பைபாஸ் தேடுவோம். கரெக்டா? பாதமேவில் என்ன பண்ணாங்க? சாப்பிடாதுன்னாரு, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அத்தி மரத்தோட இலையை எடுத்து தச்சுக்கிட்டாங்க. ஒரு நொடி தேவனே தவறு செய்து விட்டேன்னு மன்னிப்பு கேட்டிருந்தா அன்னைக்குள்ள சினாரியோ வேறவ மாறி இருக்கும். அப்போ இப்ப கர்த்தர் அவரை அறிகிற அறிவு புரியுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எதிராக நம்ம ஓடுறோம். நம்ம அறிவு எங்க நடத்துது அப்படின்றத பார்ப்போம். ஆபகுக் 2:14 வாசிங்க. ஆபகுக் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஓகே, அப்போ கடல்ல ஜலம் இருக்கும், பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைந்திருக்கு. கரெக்டா? ஓகே. லூக்கா 11:52 வாசிங்க. லூக்கா 11:52. உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உபதேசிக்கிறதில்லை, உபதேசித்தவர்களையும் தடைப்படுகிறீர்கள் என்றார். ஞானசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறதை தடை பண்ணுகிறீர்கள். இப்போ என்னுடைய அழைப்பு பட்டயம், இருபுறம் கருக்கான பட்டயம். அதனால வசனம் சற்று ஆழமா இருக்கும்,
வசனங்கள் சில காரியங்கள் தீர்க்கமா வெட்டி தீரும். அதனால நம்ம சத்தியத்துக்குள்ள கடந்துவோம். நியாய சாத்திரியிலே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக் கொண்டீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் எந்த காரியம் ரொம்ப மோசமான காரியம்னு சொல்றீங்க? இச்சை. கரெக்டா? தேவனுக்கு எதிரான காரியம். ஆனால் கடைசி காலங்களில் எப்படி இருக்குன்னா பூமி அறிவு பெருக்கத்தினால் நிறைந்து போயிருக்கு. அது தேவனை அறிகிற அறிவுகள்ல உலக ஞானம். அப்போ இந்த நியாய சாத்திரிகள் என்னது? எது நல்லது, எது கெட்டது, எது வேதத்துக்கு உண்மை, வேதத்துக்கு புறம்னு கூறுறவங்க. கரெக்டா? அவங்க தானே நியாய சாத்திரிகள். அப்போ இவங்க அறிவாகிய திறவுகள்னா தன்னுடைய சொந்த ஞானத்தை, தேவன் எனக்கு இதை கூறினார், அதை செய்தார், இதை செய்தார் என்ற தன்னுடைய சொந்த காரியங்களை எந்த சபையிலும் சரி, எந்த இடத்திலும் சரி பிரசங்கிக்கப்பட வேண்டியவர் இந்த வேதத்தில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையாகிய தேவனே. ஏனெனில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் நிறைந்து சத்திய ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். கரெக்டா? இந்த வார்த்தையில ஏதாவது கூட்டலாமா? கூட்டக்கூடாது. குறைக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு அநேக இடத்துல எது போதிக்கப்படுகிறது? கிருபை உபதேசமா இருக்கட்டும், கிருபையா போதிக்கணும். கர்த்தர் கிருபை உள்ளவர். ஒரு மனிதன் எப்ப கிருபை இழந்து போவான்? கசப்பான வேர் எழுதுனா கிருபை இழந்து போகுதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு கிருபை எதை போதிக்கிறோம்? என்ன போதிக்கப்படுது? கர்த்தர் மன்னிப்பார், நிச்சயமாகவே மன்னிப்பு உண்டு, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை இவங்க மிஸ் பண்றதுனால அதன் விளைவு எங்க போகுது தெரியுமா? வராங்க, கன்ஃபியூஷன் பிரேயர்ல அறிக்கையிடுறாங்க, வெளியே போறாங்க, பாவம் பண்றாங்க, அடுத்த வாரம் வராங்க, திரும்ப கன்ஃபியூஷன், கம்யூனியன். விட்டு வா. எந்த இடத்துலையுமே தேவன் சொல்றது பாவியை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கவில்லை. தேவன் பாவிகளுக்காக வந்தா ஒரு பாவி மனம் திரும்பினாலும் அவருக்கு சந்தோஷம். ஆனா அந்த பாவி எப்படி மனம் திரும்பணும்? பாவத்தை விட்டு வா. பாவத்தோட ஏற்றுக்கொள்ளல. கெட்ட குமாரன் ஒரு முறை வெளியே போனாரு, அதுக்கப்புறம் திரும்ப விழுந்தாரா? இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனையோ தடவை விழுந்தாலும் தேவனுடைய கிருபை வெயிட் பண்ணுது, பாதுகாக்குது. ஆனா நான் அதே அட்வான்டேஜை எடுத்துட்டு என் துக்கிரியைக்கு ஏற்ற பலன் வரலன்னு நான் என்ன பண்றேன்? அதிகமா ஓடுறேன். அப்போ இந்த நியாய சாஸ்திரிகள் போதிக்கும் போது எனக்கு என்ன தேவன் தொட்டது ஒரு காரியமா இருக்கலாம். இப்ப எவ்வளவு மோசமானவங்களா இருக்கலாம். பவுலை பத்தி நம்ம படிச்சோம்னா சபையை பாழாக்கணும்னு இருக்கு, எத்தனையோ பேரை அடிச்சு நொறுக்கினார். ஆனா இன்னைக்கு அநேக நிருபங்கள் எழுதினது பவுல். அப்போ கிருபை மாறுபடும். ஆனா என்ன தெரியுமா? கர்த்தரை அறிவில வந்துட்டு உள்ள வந்துடணும், வெளியே போக கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நியாய சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? சொந்த அனுபவமா இருக்கட்டும், அநேக காரியங்கள், வேதத்துக்கு புறமான காரியங்கள், தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வேதனை. நான் நிறைய ஒரு சில இதை பார்த்து ஓகே தீர்க்கதரிசிகள் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் வச்சிருந்த அத்தனை பேர் சாப்டர் க்ளோஸ். ஏன்னா நான் ஜெபம் பண்ணாமல் வெளிப்படுத்துறது டிவிக்கே தான் வரேன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் ப்ரே பண்ணும்போதும் டிவிக்கே தான் வரும். ஆனால் இது கர்த்தருடைய சித்தமானது எனக்கு தெரியாது. ஏன்னா மனுஷங்க சொல்றது அவர் கிறிஸ்தவர், கோயிலுக்கும் போறாரு, பூஜையும் போடுறாரு, குறி பாத்திரமே 4 பாத்திரமே வச்சிருக்காரு, கோயிலும் கட்டுறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. இது எனக்கு கர்த்தருடைய சித்தமானது தெரியாது. கர்த்தருடைய சித்தம் மெஜாரிட்டி அடிச்சுட்டு ஒரே இதில் வரும், எங்கேயும் வைக்கப்பட மாட்டார். இன்னொன்று, எத்தனையோ பேர் வழி தவறி கிறிஸ்தவ துணிகரமா சொன்ன வார்த்தை நல்ல ஞாபகம் இருக்கு. கிறிஸ்துவுக்கான ஆட்சி இது, கிறிஸ்தவரின் ஆட்சி இதுன்னு சொன்ன வார்த்தையின் நிமித்தம் என் தேவனை கர்த்தர் அடித்தார், அடித்து தீர்த்தார். இன்னைக்கு எத்தனை பேர் அத்தனை யூடியூப்ல இருக்கு. இதுல எத்தனை பேர் இப்ப வழி மாறுவாங்க? விசுவாசியோட நிலை என்ன? சொந்த என்னுடைய சுயம், என் சுயம் என்ன சொல்றது? இந்த ஆட்சியில நல்லா இருக்கு, இது கிறிஸ்தவர்களா இருக்கு. என் சுயம் வெளிப்படுதா, கிறிஸ்து வெளிப்படுறாரா? இன்னைக்கு நியாய சாஸ்திரிகள், தீர்க்கதரிசிகள் தங்களோட சுயத்தினால இந்த ஆட்சி வரை நீங்க அறிக்கை விட்டீர்களே, இன்னைக்கு தவறா நடந்திருக்கு. இந்த ஆத்துமாக்கள் எத்தனை பேர் இனி அந்த தீர்க்கதரிசியை நம்புவார்கள்? ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கா? நிச்சயப்பட கேள்விக்குறி இருக்கா? இன்னொன்று, முன்னாடி போனீங்கன்னா ஒரு தலைவர், இவங்க சொன்ன தலைவர் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பேசப்படுகிற எந்த தூஷணமும் மன்னிக்கப்படாது. கரெக்டா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? பரிசுத்த ஆவியினால் இட்லி வேக வைக்க முடியுமா?
கடைசி போனேன். நான் நல்லா படித்தேன், தெளிவா அந்த ஸ்டேட்மெண்ட். அங்க காரணம் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை நம்பி கர்த்தர் வெளிப்படுத்தினா சொல்லுங்க, மற்றபடி கிறிஸ்தவத்தை இவங்க சப்போர்ட் பண்ண வளர்ப்பாங்கன்னு சொந்த அறிவை எடுத்துட்டு போய் அவங்க கூட நின்றுட்டு எத்தனையோ மக்கள் என்ன பண்றாங்க. இன்னைக்கு தமிழகத்துல பார்த்தா எத்தனையோ பேரு, எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்க தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இது கர்த்தர் சொன்னதா? இது கர்த்தர் சொன்னதா? இது அப்ப இந்த அறிவாகிய திறவுகளை எடுத்து போகும்போது இவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, இவங்க சபையில் இருக்கவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. சாப்டர் க்ளோஸ். ஞானமா இருக்கணும். வேதத்துல எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு. கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் எல்லாருக்கும் வெளிப்படுத்த வல்லவர். நீங்க எதை வேணாலும் கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர் வெளிப்படுத்துவார் நிச்சயமாகவே. முழு மனதோட கர்த்தத்தை கேட்டா கர்த்தர் சகல கருத்தை ஒன்றையாக நமக்கு சொல்லாம அவர் செய்ய மாட்டார். 1 கொரிந்தியர் 2:2 பார்த்தீங்கன்னா, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிறகு அவன் இன்னும் அறியவில்லை. ரோமர் 10:2-3 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகியும் அது அறிவிக்கத்த வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடப்படுகிறார், தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ரோமர் 10:2-3. அப்போ எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது? இது எந்த வைராக்கியம்? கிறிஸ்துவ வைராக்கியமா? இல்ல, தனி மனிதனோட வைராக்கியம். இந்த ஆட்சி வந்தா, இந்த இடம் வந்தா எனக்கு ஃபேவர் கிடைக்கும், இந்த பர்சன் வந்தா எனக்கு ஃபேவர் கிடைக்கும். இல்ல, கிறிஸ்து அன்னைக்கு அத்தனை பேரை கிறிஸ்தவத்தை நொறுக்கி இயேசுவை சிலுவையில் அடிச்ச அப்புறமும் 11 சீஷர்கள் இருந்தார்கள். அதுல எத்தனை பேரை கொன்ன அப்புறமும் கிறிஸ்தவம் மல்டிப்ளை ஆச்சு. 5000 பேர், 10,000 பேர், 15,000 பேர் பிரசங்கத்தினால் தொடப்பட்டார்கள். இது கிறிஸ்துக்குரிய வைராக்கியம், இது கிறிஸ்து வெளிப்பட்டது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இந்த ஆட்சி வந்தாதான் கிறிஸ்தவம் வளரும். யார் சொன்னது? எந்த ஆட்சியுமே கிறிஸ்துவத்தை வளர்க்காது, கிறிஸ்துவ வளர்க்க பார்க்கணும். கிறிஸ்துவை வளர்க்க ஆரம்பித்தால் கிறிஸ்தவம் என்பது தானாய் வளரும். இன்னைக்கு கிறிஸ்தவம் தான் வளருது, பில்டிங்கள் பெருகி கொண்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம பிரதர் சொன்னாரு, ரிலாக்ஸ் வேணும், அங்க ஒரு சபையை கட்டணும். எத்தனை பேர் ஆராதிக்க முடியாம இருக்காங்க. ஆனா இந்தியாவில் பாருங்க, இந்த ஏசி பத்தல, இன்னும் 5 ஏசி ஆர்டர் பண்ணணும். இல்ல இது பத்தல, இன்னும் அறுக்கணும். அது என்னைக்கு அறுத்து முடிக்க போறாங்கன்னு தெரியாது. அப்போ நீங்க இது சுய தேவைக்கு ஒரு கட்டிடத்துக்காகவே நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே. ஆலயம் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்கல்ல. இந்தியாவில் உள்ள சபைகள் நினைத்தால் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஆலயங்களை வட மாநிலத்தில் நிறுவ முடியுமா முடியாதா? முடியும். ஏன்? கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. ஆனா எங்க இருக்கோம்? அறிவிக்கேற்ற வைராக்கியம். நான் கிறிஸ்துவுக்கு என்ன பண்றேன்? ஊழியம் பண்றேன். இவங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போறவங்களே விடுறது இல்லை. அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுதலுள்ள தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய நீதிக்கு தான் கீழ்ப்படணுமே தவிர எந்த மனுஷனுடைய நீதிக்கும் கீழ்ப்படியக்கூடாது. 1 சாமுவேல் 2:12 அதுக்குள்ள ஆதாரத்தை நான் தரேன். நீங்க யோசிப்பீங்க, என்னடா இவர் நியாயசாஸ்திரிகள் எல்லாம் குறை விடுறாரு வேதத்தில். என் தேவனாய கர்த்தருடைய வசனத்தில் தீர்க்கதரிசியும் சரி யாரையும் சரி எழுதுற வார்த்தையை தான் சொல்றான். அப்ப நான் சொல்றது குறைனா இந்த வேதத்துக்கு கூறுவது அனைத்து என்னது இல்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இந்த பிரதர் குறையா சொல்றாரு. நான் எந்த இடத்துலயும் கர்த்தர் என்னை அழைத்த ஊழியத்தின்படி தேவனை கர்த்தராகவே இவ்வளவு நாளா போதித்து நடத்தி வருகிறார். என் வேதம் சொல்வது ஒன்று, மண்ணோட வாயிலிருந்து வருவது ஒன்றாயிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த வேதத்தை ஆதாரமா காட்டி நடத்தி கொண்டிருக்கேன். அப்போ தேவனை அறிகிற அறிவை விட்டு விலகி போகும்போது என்ன ஆகுது? அநேக ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகுது. 1 சாமுவேல் 2:12 வாசிங்க. அவங்க ஏலி மக்கள் யாரு? பெரிய மக்கள். ஓகே, அவங்க ஏன் ஏலி மக்கள்? ஏலியின் குமாரர், கரெக்டா? அவங்க என்ன ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆசாரி ஊழியம் பண்ணி பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிறவங்க, பிரகாரத்தில் பிரவேசிப்பாங்க, பரிசுத்த பலிபீடத்தில் போறவங்க. அவங்க யார் அறியாம இருந்தாங்களா? கர்த்தரை. காரணம் யாரு? அப்பா. சரி, இன்னொன்னு சொல்றேன். ராஜா முதல்ல சவுல் ராஜாவை ஏற்படுத்துறாருல்ல, அதுக்கு காரணம் யாரு? இல்லை,
கஷ்டம் சொல்றதுக்கான வாய்ப்பு மிக சவுலே எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்ன்ற காரியம் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டாங்க. அது உண்மை. காரணகர்த்தா யார்? இந்த காரியம் வர்றதுக்கான காரணம் யார்? இப்போ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு நம்ம கேட்போம், எங்களுக்கு இந்த காரியம் வேணும். அப்போ ஒரு ராஜா வேணும்ன்ற காரியம் வர்றதுக்கான காரணம் யார்? யாருடைய காரணத்தினால், யாருடைய நடவடிக்கையினால்? இந்த தெளிவா சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய மகன்கள். சாமுவேல் அவரோட 2 பசங்கள்னு நினைக்கிறேன். 2 பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமுவேல் ரிட்டையர்ட் ஆகும்போது இவங்களை நியாயாதிபதியை ஏற்படுத்தணும்னு வைப்பாரு. வைக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையூட்டு வாங்குறவங்களாகவும் இவங்களுடைய காணிக்கையில ரொம்ப விளையாடுவாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கோபம் கொள்வாங்க. கோபம் கொண்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா இருந்துதான் ஆக வேண்டும். வேதத்துல தெளிவா இருக்கு, நீங்க வாசிச்சீங்கன்னா தெளிவா வரும். சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஏலி பண்ண ஒரே தவறு, தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்காமல் போனது. ஏன்னா தலைவர் எவ்வளியோ மக்களும் அப்படி, ஏலி எவ்வளியோ சாமுவேலும். இத்தனைக்கும் சாமுவேலுக்கு என்ன பண்ணாரு? கர்த்தர் கூப்பிட்டு பேசினார். ஆனாலும் அவர் பண்ண அதே தப்பு. ஒரு உலகம் ஃபுல்லா சுத்தினாரு, சொந்த குடும்பத்தை விட்டுட்டாரு. அதனுடைய விளைவு என்னது? கர்த்தரை தள்ளி ராஜாவை ஏற்படுத்த வச்சது. அப்ப இந்த காரியங்கள் அனைத்து எதுல இருக்கு? வேதத்துல இருக்கு. நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். தியானிக்க கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன்னா கர்த்தர் இந்த புத்தகத்தை நமக்கு சும்மா கொடுக்கல, அவர் அறிகிற அறைகள் வளர்ந்து கர்த்தர்கிட்ட நெருங்கி கொடுத்துருக்கு. அதை நாம படிக்கணும். இன்னொருத்தங்க மேல நம்ம குறை சொல்ல முடியாது. இல்லை இவங்க எனக்கு போதிக்கல, இவங்க தப்பா போதிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பார்ட் ஆஃப் த இதுல இருந்தாலும் நம்ம கையில ஒப்பிக்கப்பட்டதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்ஸ். கர்த்தர் நம்மகிட்ட தான் கேட்பாரு, இந்த புத்தகம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டது ஏன் வாசிக்கலன்னு கேட்பாரு. அப்போ இது ஒரு காரியம். அப்போ நியாயாதிபதிகள் ஆசாரியர்கள் எப்படி கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு விளக்குறாங்கன்னு பார்த்தோம். அடுத்த காரியம் ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, அதை அறியார்கள். இது விசுவாசிகளாகிய நம்முடைய பார்ட். ஏன் கர்த்தரை அறிஞ்சும் அவரை அறியாத மாதிரி இது பண்றோம்? வேசித்தனத்தில் ஆவி. அந்த வேசித்தனத்தில் விபச்சாரத்துக்கு உள்ள வித்தியாசம் கடந்த சண்டைக்கிழமை சர்வீஸ்ல பேசியிருந்தேன். அதனால நம்ம இப்போ அதை பேச வேண்டாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 4:1 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், தேசத்தில் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதே என்றால் தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அப்போ தேசம் இன்னைக்கு என்னதான் நோக்கி போயிட்டு இருக்குன்னா, அறிவிப்பு இருக்கும், டெக்னாலஜி, நான் பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பம், என் சுய தேவைன்னு இன்னைக்கு தேசம் என்ன போயிட்டு இருக்கு? சுயத்துல ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் தேசத்துல என்ன இல்லை? இறக்கம் இல்லை, உண்மை இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. யோபு 21:14 பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி உண்டே வழியே அடிய விடுவோம். நிறைய துணிகரக்காரர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சர்ச்சையில் வாங்க பிரதர், கர்த்தர் எப்படி சொல்றாரு இது இருக்குன்னா, அதுல என்ன வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்தியாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, குடியாத மதத்தில் பேசுனீங்கன்னா, தம்பி எல்லாமே தெரியும்பா, நானும் பைபிள் வாசிச்சிருக்கேன், அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்ப்பா. துணிகரம். தேவனை ஏன்னா தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வந்தா இந்த போதை எனக்கு கிடைக்காது, இல்லை இந்த பாவத்தை நான் விட்டு வரணும், கிறிஸ்துவ வரணும்னா பரிசுத்தம் வரணும். அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு, கர்த்தர் அறிகிற அறிவு இருக்கு. ஆனால் என்ன தெரியுமா? துணிகரமா அது வேண்டாம்னு விளக்குறது. அப்ப நம்ம கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம நாளைக்கு பைபிள் படிக்கலாம், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், ஞானஸ்நானம் எடுக்கிற தள்ளி போடுறது, இல்லை அப்புறமே ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். நம்ம எந்த அளவுக்கு விலகி போறோமோ, தேவன் என்ன நினைப்பாரு தெரியுமா? என் பிள்ளைக்கு என்ன பத்தின அறிவு வேண்டாம், என்னை விட்டு விலகி போகுதுன்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் யோவான் 8ஆம் அதிகாரம் 43-44 வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 43-44 வாசிங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவோ நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ
நீங்க என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில் இருக்கா. ஏன் மனசு இல்லை? ஏன்னா கடிந்து கொள்ளுது. தேவன் சொல்லியிருக்காரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாந்தத்தோடும் பொறுமையோடும் உத்தமத்தோடும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ ஒரு காரியம் வருது, இந்த வார்த்தை இருக்கு, இல்ல இந்த வார்த்தை இப்படி சொல்லுதுங்கன்னு மேய்ப்பர்கள் யாரை எடுத்து பேசினா அடுத்த சரி நம்ம என்ன பண்றோம்? அவ்வளவுதான், இந்த சபை சரியில்லை, அடுத்த சபை இல்ல, இந்த மேய்ப்பர் சரியில்லை, அடுத்த மேய்ப்பர் என்ன ஆகுது? செயின் ரொட்டேஷனா மாறி மாறி போகுது. அப்போ மாறி போகும்போது என்ன தெரியுமா? பிசாசோட பிள்ளை பொய்யும் பொய்க்கு பிதாவும். கரெக்டா எங்க போய் மாட்டுவாங்க தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல கள்ள உபதேசம் கிடைக்கும், அங்க போய் மாட்டுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த உபதேசம் தான். அதனால தேவனை விட்டு நம்ம விலகி போக கூடாது. பிரசங்கி 11:9 வாசிங்க. பிரசங்கி 11:9. இந்த வாலிபர் யார் தெரியுமா? இந்த வாலிபர் எங்க பார்த்துருக்கீங்களா? இந்த வாலிபர் எங்க பார்க்கலாம்னா வேதத்தில் சொல்ற இந்த வாலிபரை நெஸ்டோ, லூலு, இந்த சந்து பொந்து இங்க எல்லாம் பார்க்கலாம். நம்ம சங்கீதத்தில் ஒரு ஸ்திரீ வருவாங்க தெரியுமா? பரஸ்திரீ, சந்துகள் தோறும் பதிவிருப்பாங்கன்ற மாதிரி இந்த வாலிபன் யாருன்னா அவங்க சொல்லலாரு. இவன் எப்படிதான் எல்லா இடத்துலையும் பதிவிருப்பான். எதுக்கு? கண்களின் காட்சிகள் பூரிப்பாகவும் இருதயம் பூரிப்பாகவும் கண்ணின் காட்சியில நடக்கவும் வேடிக்கை பார்க்கவும் இச்சையான காரியத்தை பண்ணவும் இந்த வாலிபன் என்ன பண்ணுவான்? பார்த்து கொடுக்கணும். ஆனா ஒரு விஷயம் அவன் மறந்துட்டான். என்ன தெரியுமா? நம்ம கண்கள் சரீரத்தின் விளக்கு. இதுல எதை பார்க்கிறோமோ எல்லாம் ரெக்கார்டு, எல்லாத்தையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ இன்னைக்கு இளைஞர்கள் உள்ள அந்த இச்சையை பற்றின அறிவும் இச்சை அடக்கத்தையும் போதிக்கிறதுக்கு போதகர்கள் குறைவு. ஒரு இச்சைங்கிற ஒரு செய்தியை எடுத்து பேசினீங்கன்னா கம்ப்ளைண்ட் எங்கேருந்து வரும் தெரியுமா? பெண்கள் பக்கத்துல இருந்து வரும், ஆண்கள் பக்கத்துல இருந்து வரும். ஒரு இடத்துல இச்சையை பற்றின ஒரு செய்தி எடுத்தாங்க. அப்போ ஒருத்தரோட வருத்தம் என்னன்னா, பிரதர் நீங்க ஷாலை பத்தி பேசுனது நீங்க 2 தடவை பேசிட்டீங்க, நீங்க ஷாலை பத்தி ஒரு தடவை பேசிட்டு விட்டா போதும். வருத்தம் யாரோ ஆண்கள் செய்யுது. காரணம் இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஷாலை பத்தி பேசுற ஷால் கூடாது, பெண்களுக்கு தானே கோவம் வரணும். ஆனா ஆண்களுக்கு கோவம் இல்லையே. ஏன்? ஏன்னா அவன் சொல்றாரு இது புதுசா இருக்கு, யாரையும் போதிக்கும் இந்த இச்சை பற்றின காரியத்தை யாரும் சொல்லலையே. முதல்ல ஒரு மனுஷன் விழுந்தது இச்சையில தான். இச்சை அடக்கம் வேணும். இச்சை எப்படி எல்லாம் வருது, அதுல இருந்து எப்படி வெளியே வருது போதிக்கணும். ஏன் அந்த போதகம் வரமாட்டேங்குது? கர்த்தர்கிட்ட இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெறலான்னு 2 மட்டும்தானே நம்ம வருது. மற்ற இந்த காரியங்களை சொன்னாலும் என்ன ஆகுது? இளைஞர்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதை விட வயோதிகர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அனைத்தையும் கர்த்தர் நியாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்கப்புறம் ரோமர் 1:28 வாசிங்க. ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருந்த அவங்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எந்த அளவுக்கு நம்ம கண்களை வீணாக்கி இச்சையான காரியங்களை பார்க்கிறோமோ நம்ம சிந்தை அப்படியே அவுட் ஆகிடுவோம். சிந்தை அவுட் ஆகிடுச்சுன்னா வேதம் புரியாது. வேதத்தை திறந்து பார்த்தா தமிழ் எழுத்தா இருந்தாலும் அது வேற எழுத்தா தெரியும். ஒரு வசனம் புரியாது. கர்த்தரை நோக்கி நெருங்க முடியாது. முழங்கால் போட்டா முழங்கால் படியிட போட பிசாசு விட மாட்டான். டெம்டேஷன், வீணான கனவுகள், வீணான சிந்தனை, தலைவலி, போராட்டம், தூக்கமின்மை, பல இச்சை ரோகங்களுக்குள்ள கொண்டு போயிடும் பிசாசு. அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வேலி எடுத்து விட்டுருவார். ஏன் தெரியுமா? நம்ம சிந்தனை ஆல்ரெடி எதிரே போயிட்டு இருக்கு. தகாத சிந்தனை, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாம ஓடும்போது கர்த்தரை வேலி எடுத்து விட்டுரும். எடுத்து விட்டும்போது பிசாசு தேவையில்லாம நம்மளை என்ன பண்ணுவான்? பல இச்சை ரோகங்களுக்குள்ள கொண்டு போயிடுவான். 1 தெசலோனிக்கேயர் 4:5 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 ஒருத்தங்க எடுங்க. ஒருத்தங்க 1 தெசலோனிக்கேயர் 4:5 வாசிச்சு முடிச்சோம். பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிவித்து 1 கொரிந்தியர் 3:16.
இன்னைக்கு நம்ம சரீர பாண்டத்தை எத்தனை பேர் பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்கிறோம்? ஆலயத்துக்கு போறோம், ஏன்னா உடையில ஒழுக்கம் இருக்கா? ஒரு பட்டனை திறந்து விட்டு போறேன், செயினை கையில கால எடுத்து பிரேஸ்லெட்டை காட்டுறேன், இன்னும் எத்தனையோ விதமான காரியங்கள். வெளியே வாக்கிங் போய் பாருங்க, அவன் போட்டிருக்கிறது என்னதுன்னு தெரியாது. சின்ன வயசுல போட்டதா இல்ல எப்போ போட்டதுன்னு தெரியாது. ஏன்? அங்க ஆப்போசிட்டா வரவங்க ஸ்ரீ தானே, அவங்க அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். சொந்த வீட்டுல எப்படி போட்டு நடப்பியா? ஒரு நடுத்தருல நடக்க முடியுதுல்ல? ஏன்? அதுல மெத்தடிட்டி பார்த்தா யாரு? பேரை பார்த்தாலே தெரியும் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்துவோட நாம மகிமைப்படுதா என்ன? ஆலயம் இது கர்த்தருடைய ஆலயம். இது டெம்பரரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் கர்த்தர் நமக்கு வாடகை கொடுத்திருக்காரு. இன்னொன்னு அவர் நம்மகிட்ட வாசமா இருக்காரு. இதை விட முக்கியமான ஒன்று, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் கெடுப்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய அவயம் அவருக்கு உடம்புல ஒரு அவயமா இருக்கு. அப்ப அவருக்கு அவயத்தை தொட்டா விடுவாரா? கண்மணி அவர்கள் தொட்டா கண்மணியை தொடுகிறவன்னு இன்னும் சொல்லியிருக்காரு. கரெக்டா? அந்த வசத்தை சொல்லுங்க. அப்போ சரீரத்தை என்ன பண்ணுவாரு? பாவத்துக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு போடுற ஆட்டங்கள் என்னென்ன? கர்த்தருக்கு விரோதமா போறது. அதுக்கப்புறம் இதயத்துக்குள்ள என்ன சிந்தை இருக்கு? எனக்குள்ள இச்சையான சிந்தையா, பொறாமையா, விரோதமா, வைராக்கியமா, எது இருக்கு? இதெல்லாம் வச்சுட்டு என்னுடைய சரீர பாண்டத்தை நான் ஆலயமா இருக்கிறத கெடுக்கும் போது எனக்கு என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் வருமா? சாபம் வருமா? வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்ப நம்முடைய சரீர பாண்டத்தை எப்படி நடத்துகிற அறிவு நமக்கு வேணும். எபேசியர் 4:18-20 பார்த்தீங்கன்னா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தில் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து உணர்வில்லாதவர்கள் சகல அசுத்தங்களையும் அவர்களுடன் நடப்பிக்கும்படி தங்களை காமவிரத்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்களே இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அறியவில்லை? இதில் ஒரு வார்த்தை தெளிவு, அறியாமையினாலே. என்ன அறியாமை? என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். என்ன அறியாமை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எரிச்சல் உள்ள தேவனா? நியாயாதிபதியா? அவர் இரக்கம் உள்ளவர்? எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி என்ன கையாளுறாரு? அவருடைய சித்தம் என்ன? அவர் சிந்தை என்ன? என்ன எதற்காக படைத்தார்? என்னை படைச்ச நோக்கத்தையே மறந்து நான் ஓடிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? என் புத்தி அந்தகாரப்படும். அந்தகாரம்னா முடிஞ்சு போச்சு, இருளடைஞ்சு போச்சு. இருளடைஞ்சு போகும்போது என்ன ஆகும்? இப்போ பிரேக் இல்லாத வண்டி என்ன பண்ணோம்? எங்கேயா போய் போதும், ரைட் தெரியாது, லெஃப்ட் தெரியாது. அதே மாதிரி உணர்வு இருக்காது. அசுத்தமான காரியங்கள், காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துரும். இவ்விதமாக கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேகம் நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொள்ளாம இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2:20 வாசிங்க. 2 பேதுரு 2:20 அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களை சுற்றிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் தேடுவார். கர்த்தரை இயேசு கிறிஸ்து அறிவினை ரட்சிக்கப்பட்டார். கர்த்தரை ஒரு தடவை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனா பின்னாடி நான் பின்மாற்றத்தில் போனேன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து திரும்பி வருது லேசான காரியமே கிடையாது. நான் அனுபவிச்சனால சொல்றேன். கர்த்தரை விட்டு விலகி உலகத்துக்கு போனனால எத்தனையோ நாள் வாங்கி நெச்சிலையும் தலையில அடிச்சுட்டு ஆண்டேன் கொடுத்தேன். என் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன். ஏன்னா முடியாது. அது ரொம்ப 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 கடினமான பாதை. ஒரு முறை கர்த்தரை அறிஞ்சிட்டோமா, ரட்சிக்கப்பட்டோமா, விழாமல் இருப்பது நலம். விழுந்துட்டு திரும்ப கர்த்தட்ட வருவது கர்த்தருடைய பெரிதான கிருபை. நம்ம கர்த்தர்கிட்ட இருக்கிற முயற்சி, அதன் பிரயாசத்தின் பலனால் கர்த்தர் மீட்டு கொண்டாரே தவிர அது ரொம்ப 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 கடினமான பாதை. நான் அதில் பயணிச்சிருக்கேன். அதனால சொல்றேன், தயவு செய்து யாராவது கர்த்தரை அறிஞ்சிட்டோ பின்மாற்றத்தில் இருந்தா இன்னைக்கே ஒப்பு கொடுத்து முட்டி போட்டு கர்த்தரை அறிகிற அளவில் வேத வாசிச்சு திரும்பிடுங்க. ஏன்னா அது ஒரு கடினமான பாதை. யோவான் 8:55 பார்த்தீங்கன்னா, ஆயும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நான் பொய்யனாக இருக்கிறேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அறிஞ்சனா ஒரே கனி, அவருடைய வார்த்தையை நான் கை கொண்டு என்ன வெளிப்படுத்துறேன். அதுக்கப்புறம் யோவான் 13:14 வாசிங்க. யோவான் 13:14.
நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் போதகர் நாளை உங்கள் கால்களை கழுவ நீங்கள் ஒருவர் கால்களை கழுவ கடவுள். இது எதுக்கு? தாழ்வு, எல்லாருமே சமம். ஆனா இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடந்து போக விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:14-18 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. சகோதரர்கள் அனைவரும் கஷ்டங்களாலே கர்த்தருக்குள் கடன்பட்டு பயப்படாமல் திருவசனத்தை சொல்லும்படி. ஒரு செகண்ட் பிரதர், எப்படி கர்த்தருக்குள் பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார். அடுத்தது சிலர் பொறாமையினாலும், கொஞ்சம் சத்தமா பிரதர், நிறுத்தி நிதானமா. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நன்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டங்களோட உபத்திரப்பட்டது கூட நினைத்து சுத்த மனதோடைய கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டது என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்திலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறது. அதனால் நான் என்னாலும் சந்தோஷப்படுது. இன்றைக்கு எல்லாரும் முடிவு பண்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தனை பேர் கிறிஸ்து நான் பாவத்தில் இருந்து என்னை விடுதலை கொடுத்தா நான் பெற்ற இந்த ரட்சிப்பு எல்லோருக்கும் வேணும்னு உத்தமம் என்ன பிரசங்கம் பண்றாங்க. எத்தனை பேர் இந்த சகோதரர் பண்றார், இந்த சகோதரி பண்றாங்க, நீ பண்றியா, நான் பண்றேன், எனக்கு தெரியாத நான் இத்தனை வருஷம் விசுவாசி, எனக்கு தெரியாத நான் பைபிள் ஸ்டடியில நம்பர் 1, நான் என்னோட யாரும் பிரசங்கம் பண்ண முடியும். அதுதான் எழுதியிருக்காரு. சில புறமையினாலும் விரோதத்தினாலும் நல்சன்மன சாட்சியினாலும். எதுல நம்ம இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்றோம்? என்னுடைய பிரசங்கம் என்னோட சபைக்கு வர ஒருவரை குறித்து இவரை காயப்படுத்துவதாக இருக்கிறதா, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதா இருக்கிறதா? இந்த பலிபீடத்துல வந்தா கர்த்தர் சொல்றதை தான் பிரசங்கம் பண்ணணும். இன்னொருத்தர் கூட இருக்க பொறாமையிலையோ போட்டியிலையோ அவங்கள காணப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆனா அறிவிக்கிறது யார் அறிவிக்கிறோம்? கிறிஸ்துவை. நிச்சயமா கரெக்டா? யாரெல்லாம் கிறிஸ்துவ மேல தான் போகுது. வசனம் எல்லாம் கிறிஸ்துடைய வசனம் தான். ஆனா நான் தாக்குறது யார? என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. அப்ப எல்லா இடத்துலயும் என்னது? கிறிஸ்துவ அறிவிக்கப்படுறார். ஆனா அவர் அறிவிக்கப்படுற விதம் சுத்த மனதோடா இல்ல பொறாமையோட, அது சற்று நாம் நிதானித்துக் கொள்ளணும். ஏன்னா இன்றைய காலங்கள் பலிபீடங்கள் பயன்படுத்தப்படுவது அநேகரை காயப்படுத்துவதனை தவிர கிறிஸ்துவை பெறுவதற்கு அல்ல, தன்னை பெரியவனாக காட்டுதல். இறுதியாக 2 பேதுரு 3:18 வாசிங்க. நம்முடைய கர்த்தர் சுதரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனால நம்ம கர்த்தர் அறிகிற அறிவில வளருவோம், வேதத்தை தியானிப்போம், மெய்ப்பருக்கு கீழ்ப்படிவோம், கொடுக்கிற வார்த்தைகளை பகுத்தறிந்து தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கும் சபையின் மெய்ப்பரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord.